ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். கார்த்திகை மாத பலன்கள், அதாவது ஆங்கில தேதிக்கு 17/11/2025 முதல் 15/12/2025 வரை உள்ள காலம் கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மாதம், அதாவது தமிழுக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமாக, இந்த மாதத்தில் பொதுவாக உங்களுடைய தொழில் முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அது குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருவரும் இணைந்து இவர்களை குரு பகவானும் சனி பகவானும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். குருவின் பார்வை பட்டாலே, எப்பயுமே 10ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் தொழில் வியாபாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதை ஒரு அதிரடிப்படை அப்படின்னு கூட சொல்லலாம். சூரியனும் செவ்வாயும் இணைந்தாலே அதிரடிப்படை யோகம் அப்படிங்கிறதான் ஒரு கணக்கு. அதிரடிப்படைன்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் விரைவுப்படை, அதாவது திடீர் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவாங்க. இப்போயும் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் திடீர் தாக்குதல் அப்படிங்கிறது எதிர்பாராத விதமான திடீர் தாக்குதல். அந்த தாக்குதல் என்பது என்னன்னா, ஒரு தொழில் ஒரு வியாபாரத்தில் அதிரடியாக ஒரு முயற்சியை எடுத்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு வல்லமை, அதைத்தான் அதிரடி படை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிரடிப்படை யோகம்ங்கிறது அதுதான் அர்த்தம். இதில் சனியினுடைய பார்வையும் சேர்ந்தே இருக்கின்ற காரணத்தினால தொழில்துறை அப்படின்னு அர்த்தம். தொழிலாளர்கள், தொழில்துறை, வியாபாரத்துறை, இவைகளில் இதுவரையில் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவைகளெல்லாம் தாண்டி வெற்றி நடை போடக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரலாக இந்த சனிதான் அப்படின்னு நிறைய பேர் நினைத்து கொண்டிருந்தாலும் கூட, நாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்த உங்களை பொறுத்த மட்டில் ஜென்ம யோக சனி அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆயிரமே இருந்தாலும் உங்களுடைய ராசி நாயகன் ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் நன்மையைத்தான் செய்வார். மற்ற கிரகங்கள் தான் படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்குமே தவிர, ஜென்மச்சனியாக வந்ததுனால தான் இவ்வளவு சிக்கல் சங்கடம் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த ராசிக்குள்ள, உங்களுடைய ராசிக்குள்ள ராகு என்பவர் வந்ததிலிருந்து கொஞ்சம் மனநிலை பாடாய் படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அதிலும் குரு பகவான் அதிசார ஓட்டமாக கடகத்துக்கு போய்விட்ட காரணத்தினால இந்த சனியையும் ராகுவையும் குரு பார்க்க முடியாது. அதே சமயத்தில் குரு 5ஆம் இடத்துல இருந்து என்ன பலனை கொடுப்பாரோ அதை கொடுத்துக்கிட்டு வராரு. கொடுத்துக்கிட்டு வந்தாலும் பார்வை பலன்கள் மாறி போயிடும். குரு இருக்கின்ற இடத்திலிருந்து பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஆக தன முடை ஏற்பட்டிருந்த உங்களுக்கு, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷ காலமாக பணத்தட்டுப்பாடு, சிக்கல்கள், முயற்சி தோல்வி, இடம் மாற்றம், இப்படி வீடு மாற்றம், கடைகள் மாற்றம், பல சங்கடங்கள், பல இடையூறுகள், பல கெட்ட பெயர்கள், இவைகளெல்லாம் தாங்கி எதிர்நீச்சல் அடித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு, எதிர்நீச்சல்னா சாதாரண நீரில் எதிர்நீச்சல் அடிக்கிறது வேறு, வெள்ளத்தில் எதிர்நீச்சல் அடிக்கிறதுனா அது பெரிய விஷயம். உங்களை பொறுத்த மட்டில் கரை புரண்டு ஓடக்கூடிய பெரு வெள்ளத்தில் எதிர்நீச்சல் அடித்து சென்று கொண்டு இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் பொதுவாக வாழ்க்கையில் எல்லா காலங்கள்லையுமே கும்பராசியில் பிறந்தவங்க இந்த வெள்ளத்தில் எதிர்நீச்சல் அடிப்பது போல். திரும்ப சொல்லப்போனால், நான் சஞ்சீவி மூலிகை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சஞ்சீவினி மூலிகை தண்ணீரோடு சேர்ந்து போகாது. அது தண்ணிக்குள்ளே போட்ட உடனே அது எதிர்த்து போகக்கூடிய குணம் சஞ்சீவி மூலிகைக்கு உண்டு. அது ஒரு மூலிகைக்கு மட்டும்தான் நீரை எதிர்த்து செல்லக்கூடிய ஆற்றல். அதுபோல் அது நீரில் ஒட்டவும் செய்யாது. அதே போல தான் நீங்கள் வாழ்க்கையில் ஒட்டியும் ஒட்டாமலும் தான் இருப்பீங்க. உங்களுடைய நடவடிக்கையே தனி வித்தியாசமாகத்தான் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையை போல் உங்கள் வாழ்க்கை அமையாது. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், தார்மீகம், நீதி, நேர்மை, கட்டுப்பாடுகள், இப்படியெல்லாம் நிறைய உங்களுக்குள்ளே நீங்கள் வகுத்து கொண்டு செல்லக்கூடிய காரணத்தினால பெரும்பாலும் எல்லாரோடையும் உங்களை நீங்கள் ஒட்ட மாட்டீங்க. தாமரை இலை தண்ணீர் போல தான் இருப்பீங்க. தண்ணீருக்குள்ளே தான் தாமரை இதழ்கள் இருக்கும், அதே சமயத்தில் அது ஒட்டாது. அதே போல் வாழ்க்கையில் தான் நீங்கள் இருப்பீங்க, பட்சே வாழ்க்கையில் ஒட்ட மாட்டீங்க. வாழ்க்கையோடு இணைந்து செல்லக்கூடிய நீங்கள் வாழ்க்கையில் முங்கவும் மாட்டீங்க, எந்திரிச்சு வெளியே போகவும் மாட்டீங்க. அதோடு போராடி கொண்டு வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்லக்கூடிய உங்களுக்கு
இந்த மாதம், இந்த தமிழுக்கு கார்த்திகை மாதம், ஆங்கில தேதிக்கு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி, இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் இப்போத்தான் கொஞ்சம் விடியல் காலமாக விடிஞ்சிருக்கு. ஆக 10ஆம் இடத்துல சூரியனோடு செவ்வாய் 10ஆம் இடத்துக்காரனோடு 7ஆம் இடத்துக்காரன் இணைந்து செயல்படக்கூடிய காலகட்டம். அதற்கு திரிகோணத்தில் குரு பகவான் வக்கர நிலையில் உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினால இப்படி இந்த மாதிரியான காரணங்களில் உங்களை பொறுத்த மட்டில் அந்த முன்னேற்றம் இப்போத்தான் முதல் படி, அதாவது வாழ்க்கையின் யோகத்தில் ப்ரீகேஜி அந்த பாடத்தில் இப்போ எடுத்து வைக்கிறீங்க. இதுக்கடுத்து எல்கேஜி, யூகேஜி, 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு இப்படி வரிசையாக போய்கிட்டு இருக்கும். இனிமேல் பின் தங்குதல் என்பது வராக. துன்ப ராசி ஆகிய உங்களுக்கு இன்ப ராசியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு மலர்ந்து இருக்கின்றது. இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம். கும்பத்தை பொறுத்தமட்டில் ராசி நாயகன் சனி இந்த 17ஆம் தேதி, அதாவது நவம்பர் 2025 நவம்பர் 17ஆம் தேதி அன்று பிற்பகல் 3:12 அளவில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னாலே அதிசார ஓட்டத்தில் தான் அவர் ஓடக்கூடிய கடமைப்பட்டவர். ஆகையினால இதுவரையிலும் ஏற்பட்ட தடங்கல்கள், அக்கம் பக்கத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள், குழப்பங்கள், வில்லங்கம் இத்தியாதி எல்லாமே பல வகையான நஷ்டங்கள், சங்கடங்கள், தொழில் முடக்கம், பணம் முடக்கம், சஞ்சலங்கள், குழப்பங்கள் இவைகளெல்லாம் இந்த 17ஆம் தேதி 3:15 மணியோட அதெல்லாம் விடைபெற்று போயிடுது. ஆக நிலையான தன்மை இல்லாமல் ஓடிக்கொண்டு வந்த உங்களுக்கு மனக்கவலை ரொம்ப சூழ்ந்து மனதிலே இருள் படிந்து போய்விட்டது. இந்த இருளை ஒரு ஒளி ஏற்றக்கூடிய கட்டத்தில் அந்த சனி பகவான் அதிசார ஓட்டம் எடுக்கின்ற காரணத்தினால இருள் விலகுது, ஒளி தொடங்குது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. உடன் ராகுங்கிறவர் இருக்கிறார். அந்த ராகு என்பது ஒரு ஆசிலேஷனில் உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பார். ராகு என்பவர் இது காற்று ராசி, உங்கள் ராசி. இந்த காற்று ராசியில் அவர் சர்ப்பம் உட்கார்ந்துருக்கிறார்னா ஏற்கனவே ஒரு ஆசிலேஷன் தான் இருப்பார். இந்த காற்று ராசியில் உட்கார்ந்த உடனே இன்னமும் கூடுதலாக ஆசிலேஷன் இருக்கத்தான் செய்யும். இது கொஞ்சம் நாளைக்கு அது இருக்கும். இந்த கிட்டத்தட்ட கார்த்திகை கழிஞ்சு, அதாவது அடுத்த ஜனவரி 1 இதுவும் சரியாகிவிடும். அது வரைக்கும் ஆசிலேஷனில் இருந்தாலும் உங்களுடைய ராசி நாயகன் நேர்கதி ஓட்டத்தில் வேகம் எடுக்கின்ற காரணத்தினால உங்களுடைய பயணம் வாழ்க்கை பயணம் இனி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அதிரடியாக சில நடவடிக்கைகளை எடுத்து முன்னுக்கு செல்லக்கூடிய காலகட்டம். அதாவது ஜான் ஏறுனா முளை வழுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவ்வளவு காலம் இருந்தீங்க. இப்போ அந்த ஜான் ஏறுனா 1 இன்ச்சு கீழே இறங்குதே தவிர 4 இன்ச்சு கிட்டத்தட்ட ஒரு ஜானில் 1 இன்ச்சு தான் குறையுமே தவிர மற்றபடி முன்னேற்றம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கு. அதுதான் சொன்னேன், இருள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது, ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வருகிறது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தினால உங்களுடைய கௌரவம், செல்வம், செல்வாக்கு இவைகள்லாம் இந்த மாதத்திலிருந்து சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் மட்டுமல்ல, இந்த மாதத்தில் இருந்து சிறப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். பலவிதமான போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. உங்கள் ராசி நாயகனுடைய செயல்பாடுகள், அவருடைய ஆக்ஷன் இனி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் அவர் வர்றார். அடுத்தபடியாக ஜென்மத்திலே அமர்ந்த ராகு அப்படிங்கிற காரணத்தினால கரிய நிறம் உடையவர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்களே கருப்பாக இருந்தாலும் கூட, சகப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் கூட, நீங்கள் மற்றவர்களிடம் பழகும் பொழுது கருப்பு நிறமுடையவர்களிடம், அல்லாத பட்சத்தில் கரிய நிறமுடைய விலங்குகள், பிராணிகள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதிலும் குறிப்பாக 40 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி, அந்த 40ஐ கடந்தவர்களுக்கு இது அவ்வளவாக தொந்தரவை கொடுக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதே போல் போக்குவரத்திலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்தால் உங்களுக்கு லாபங்கள் ரெட்டிப்பாக இருக்கும், மதிப்பு மரியாதை உயரும். 12 குடையவன் ராசியிலே அமர்ந்து, இப்போ இந்த 12ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிற கணக்கில் அயன சயன போக பாக்கியம் அவர் ராகுவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால, எப்பயுமே ராகு என்பது போகக்காரகன் அப்படின்னு தான் சொல்லணும். ஞானக்காரகன்கிறது குறிப்புமே ஜாதகத்தில் குறிப்பிட்டாலும் கூட அவர் போகக்காரகன் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இந்த போகக்காரகனோடு அந்த விரையாதிபதி, அதாவது அயன சயன போகத்துக்கு அதிபதியானவனும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால
கள்ளத்தனத்தில் சம்பந்தமாக உங்களுடைய போக ஈடுபாடு தொடரக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். ஆக நல்ல உணவு, நல்ல போஜனம், நல்ல ஓய்வு, நல்ல தூக்கம், நல்ல சம்போகம் இவைகளும் இந்த மாதத்திலிருந்து ரொம்ப இனிமையாக அமையும். உங்களுடைய மனது இதுவரை பட்ட கஷ்டத்திற்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையில் சுகபோகங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக 2-11 அதிபதி ஆகிய குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து வக்கர நிலையில் தான் இருக்கிறார். ஆக அதிசார ஓட்டத்தில் மிதுனத்திலிருந்து கீழே இறங்கிட்டார். இறங்கியவர் மீண்டும் மிதுனத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கின்ற காரணத்தினால இவரும் தனது நிலை இழந்து மாற்றத்தில் தான். எப்போ அதிசாரத்தில் வந்தாரோ அப்பமே டெப்டேஷன் பணியில் தான் வந்திருக்கிறார். இப்போ வக்கரத்துக்கு போகிறார். திரும்ப மீண்டும் ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துக்கு தான் திரும்ப போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். ஆகையினால் இப்போ தனம், குடும்பம், வாக்கு இவைகளில் இருந்து வந்த சில குழப்பங்கள் விலகிவிடும். குழப்பம்னா பல வகையான குழப்பங்கள் குடும்பத்தில் நிறைய, அதாவது 2ல் ராகு இருக்கும்போது கூட இவ்வளவு குழப்பம் இல்லை. ஜென்மத்தில் ராகு வந்த பின்ன தான் இந்த குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, குரு பார்வை பட்டதுனாலே இந்த வீடு சிறப்படை அந்த மாதிரி. அப்போ தனம் பெருகும், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், அதே சமயத்தில் குடும்ப வரவு செலவுகள் திருப்தியாக அமையும். பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு வரவுகள் செலவுகளை விட வரவுகள் அதிகமாக வந்துருச்சுனாலே குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள்லாம் எப்பயுமே காலியாக போயிடும். சிக்கல்கள் விலகத் தொடங்கிவிடும். அப்போ குடும்பத்தில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு விடும். அதே போல் வாக்குஸ்தானாதிபதியானவரே வாக்குஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலும், தனகாரகனே தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலும் பண வரும்படி இந்த கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து, ஆங்கிலத்துக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும், 17/11/2025 தன வரும்படிகள் உயர ஆரம்பிச்சு. அதனால் குடும்பத்தில் தேவைகள் பூர்த்தி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருப்பீர்கள். லாபாதிபதி ஆகிய குரு லாபத்திற்கு 8ஆம் இடத்துல போய் வக்கரித்து உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால லாபங்கள் திடீரென்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வியாபாரத்தில் அவ்வளவு லாபம் எடுக்க முடியாதுன்னு நினச்சிருப்பீங்க. அதில் தான் எக்கச்சக்கமான லாபத்தை கொண்டு ஈட்டித்தரும். அந்த மாதிரியான ஒரு யோகமை. சரி, ஒரு பேருக்கு செஞ்சு தான் ஆகணுங்கிறதுக்காக ஒரு தொழிலை பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய முதலீட்டை கொண்டு சேர்த்து விடும். நிறைய தனங்களையும் லாபங்களையும் கொண்டு குவிக்கக்கூடிய காலகட்டமாக அது விளங்கிவிடும். அப்போ கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் நினைத்த திட்டங்கள் பலவாறாக வெற்றி பெற தொடங்கிவிடும். ஆகையினால வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. 3-10 அதிபதி ஆகிய செவ்வாய் என்ற கிரகம் 10ஆம் இடத்துல ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஆக 3ஆம் இடத்துக்குரியவன் முயற்சி, பயணம், நண்பர்கள், புதிய நண்பர்கள், இப்படியெல்லாம் அதை எடுத்துக்கிடணும். அதே போல் உறவு, அதாவது காம சுகத்தையும் இந்த 3ஆம் இடத்தை கொண்டு கணக்கிட வேண்டும். அதே 3ஆம் இடத்துக்குரிய செவ்வாயானவர் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பார். உங்களுடைய அந்த விளையாட்டுக்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருப்பீங்க. அந்த விளையாட்டு சம்பந்தப்பட்டதில் அதிக சுகம் பெறக்கூடிய அமைப்பில் அவர் ஆட்சியாக போய் உட்கார்ந்துருந்தார். ஆகையினாலே யாரிடம் நீங்கள் போனாலும் கூட அந்த சுகபோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலமாக கூட உங்களுக்கு மன நிறைவு, தன வரவு இவைகளாக இருக்கும். அதாவது பொதுவாக ஆன்ம திருப்தி என்பது ஒரு மனிதனுக்கு பொறுத்தமட்டில் காம சுகம் வெற்றி அடைந்து விட்டாலே ஆன்ம சுகம் கிடைத்து விடுகின்றது. உயிர்கள் அத்தனையுமே அந்த சுகத்தை நாடித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த சுகத்தில் ஒரு வல்லமை கிடைத்து விட்டாலே அந்த ஆன்ம நலன், ஆன்ம யோகி அப்படிங்கிற ஒரு பட்டம் கூட கிடைக்கக்கூடிய அளவுக்கு சுகம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய முயற்சிகளெல்லாம் எப்பயுமே தடையில்லாமல் வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமையும். அப்போ நண்பர்கள், ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள் இவைகள்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். 10க்குடையவன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து இருக்கின்றான். ஆக தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் தடையில்லாமல் விளங்கும். இது போக இந்த கூட்டு தொழில் மட்டும் இந்த இடத்துல அவ்வளவு சிறப்பாக இல்லை. இப்போ கும்பராசியில் நீங்கள் பிறந்தவங்களுக்கு சில பேர் கூட்டணி தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பீங்க. அது எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த இடத்துல கூட்டு தொழில் அவ்வளவு சிறப்பாக இல்லை. மற்றபடி உங்களுடைய சொந்த முயற்சி, சொந்தமாக செய்யக்கூடிய அத்தனை தொழிலும் அத்தனை வியாபாரங்களும் ரொம்ப ரொம்ப சில ஒரு லாட்ரி சீட்டில் கோடிக்கணக்கில் பரிசு கிடைச்சா எப்படி, அதே போல்
பிஸ்னஸில் வந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்திலிருந்து தொடங்குது. கூட்டு தொழில் வந்து யோகத்தை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் கர் பொருன்னு இழுக்கத்தான் செய்யும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது போக 10ஆம் இடத்துக்குரியவன் 3ஆம் இடத்துக்குரியவனாகவும் ஆகின்றான். ஆனால் தொழில் செய்யக்கூடிய வகைகளில் இருந்து தான் உங்களுக்கு அந்த சூரியனோடு, அதாவது 7ஆம் இடத்தினோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால பெண்கள் சகவாசம் என்பது இந்த மாதத்தில் வந்து ரெட்டிப்பாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது விளங்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து பெண்கள் தொடர்புடைய தொழிலாக இருக்கக்கூடிய இந்த நகைக்கடை, ஜவுளிக்கடை, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இது போல இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் உன்னதமான ஒரு மாதமாகும். என்றால் 7ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு அந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் 12ஆம் இடத்துல புதனோடு சுக்கிரன் இணைந்து காணப்படுகின்ற காரணத்தினால பாக்கியத்தில் அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. புத சுக்கிர யோகம் என்பது வந்து ரொம்ப மிகுந்த ஒரு யோகத்தை கொண்டு வரக்கூடிய சிறப்பம்சம். எப்பயுமே புதனும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு இணைந்து ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த லக்னம் வந்து புதனுக்கு நட்பாகவோ அல்லங்கில் சுக்கிரனுக்கு நட்பாகவோ யோகாதிபதியாகவோ இருக்கும் அப்படின்னு சொன்னாலே, இப்போ ஒரு புதனுக்கு யோகாதிபதி என்றால் சுக்கிரனுக்கும் அந்த லக்னம் வந்து யோகாதிபதியாகத்தான் பெரும்பாலும் இருக்கணும். இப்போ ஒரு உதாரணமாக கும்ப லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், கும்ப லக்கணத்திற்கு வந்து புதனும் சுக்கிரனும் யோகாதிபதி கிரகங்கள், திரிகோணாதிபதிகள் அப்படிங்கிற கணக்கில் யோகமான கிரகங்களாக வருவாங்க. இப்போ ஒரு மிதுன லக்கணம் அப்படின்னு வச்சுக்கன்னு சொன்னால் லக்னேசன் புதன், அப்போ சுக்கிரனும் யோகாதிபதியாக தான் வருவார். இப்படிப்பட்ட லக்கணங்களில் பிறந்தவங்க குறிப்பாக ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர, கும்பம் இந்த லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புதனும் சுக்கிரனும் இணைந்து அந்த ஜாதகத்தில் இருந்துச்சு. அதுவும் போக கெட்டு போகாமல் இருக்கணும். அந்த 2 கிரகங்களுமே புதனும் சுக்கிரனும் எந்த வகையிலும் கெட்டு போயிருக்கக்கூடாது. அஸ்தமனமோ அல்லங்கில் வக்ராஸ்தமனமோ அல்லங்கில் சூன்யம் அடைந்தோ அல்லங்கில் நீசம் அடைந்தோ அல்லங்கில் கெட்ட கிரகங்கள் பார்வையோ இல்லாமல் சேர்க்கையும் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த புதன் சுக்கிரன் இணைந்த அந்த யோகம் அது வந்து மிக மிக உன்னதமான ஒரு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஜுவல்லரி கடைகள், பெரிய ஜவுளி கடைகள் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த 2 கிரகங்களும் யோகாதிபதியத்தை நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ உங்களை பொறுத்த மட்டில் வந்து கும்ப ராசியை பொறுத்த மட்டில் 9ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைந்து சுக்கிரன் வந்து ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். அப்போ ஒட்டிக்கு ரெட்டிப்பு பலனாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக. இதனால் பெண்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட இப்போ ஒரு உதாரணமாக வளையல் கடை வச்சுருக்கிறீங்க, ஃபேன்சி கடை வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும். இன்னும் சில பேர் வந்து கட்டடம் கட்டி வீடு கட்டி விற்பாங்க. இந்த வீடு கட்டி விற்பது வேறு, கடைகள் கட்டி விற்பது வேறு. கடைகளுக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தம் வராது. வீடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே குடும்பம் அப்படிங்கிறது குடித்தனமாக இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அப்படிப்பட்ட பில்டிங் சம்பந்தப்பட்டதெல்லாம் 1 பங்குக்கு 3 பங்கு யோகத்தை இந்த மாதத்தில் ரொம்ப எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பாக இது இருக்குது. அதே போல் உத்தியோகம் பார்த்து கொண்டு வருகின்ற கும்பராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த மாதத்தில் எல்லா பணிச்சுமையும் நீங்கள் தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வந்த உங்களுக்கு இந்த 17-11 முதல் பணிச்சுமை ரொம்பவும் குறைந்து காணப்படும். சில பேருக்கு சக ஊழியர்களோடு மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள், வில்லங்கம், உங்களை பார்க்கும்போதே கடுகடுன்னு பார்த்து எரிக்கிறது போல கூட பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களோட இந்த மாதத்தில் உங்களை பார்க்கும்போது தலை கவிழ்ந்து, அதாவது சரண்டர் ஆகிட்டா எப்படி இருப்பாங்க அது போல் இந்த மாதத்தில் அப்படி மாறி போயிடுவாங்க. என்னடா இப்படி மாறிட்டான் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு சில தொல்லைகள், துயரங்கள் ஏற்பட்டு வாழ்க்கை அனுபவத்தை உணர்த்தி இருக்கும். அந்த உணர்த்துதலின் காரணமாக உங்களை பார்க்கும்போது நீங்கள் உங்களை கடவுளை பார்த்தது போல் அவங்க பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு மதிப்பு, மரியாதை உங்கள் மீது அவங்க காட்டக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு நேரமாக இது விளங்கும். ஆகையினால் பணிச்சுமை பெரும்பாலும் குறையும். உங்களுடைய வேலையை அவங்களே வாலண்டியராக இழுத்து வாங்கி போட்டு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். நம்மளை இவ்வளோ கூட சண்டை போட்டவே எதுவும் வில்லங்கம் பண்ணிடுவானோடு கூட நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய சரண்டர் தன்மை வந்து அவ்வளவு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரியாக உத்தியோகத்திலும் கூட உங்களுக்கு மேலதிகாரியினுடைய சலசலப்பு, கடுகடுப்பு இவைகள்லாம் அந்த மாதத்திலிருந்து எல்லாமே மாறி போயிடும். உங்களுக்கேற்ற வேலையாக இருக்கும்.
கனிந்த பார்வையோடு மேலதிகாரிகள்லாம் பார்ப்பாங்க. உங்களுடைய தயவு அவங்களுக்கு தேவை என்பது போல கொஞ்சம் நெருக்கமாக வருவாங்க. சில பேர் இன்னமும் சொல்லப்போனோம்னு சொன்னால் சில அதிகாரிகள் வந்து உங்களையே விருந்துக்கு கூட அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படும். ஆக உங்களுடைய தயவு வந்து ரொம்ப அவங்களுக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன காரணம், எப்படி இப்படி அப்படிங்கிறது தெரியாது. ஏற்கனவே என்ன காரணத்தினால உங்களை வெறுத்தாங்க, என்ன காரணத்தினால இப்போ அரவணைக்கிறாங்க, ரெண்டுமே தெரியாது. சில தேர்தலில் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியல, நாங்கள் எப்படி தோத்தோம்னு தெரியலை அப்படிம்பாங்க. அதுபோல் அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமாக இந்த நவம்பர் 17லிருந்து அந்த மாதிரி உங்களுக்கு நடைபெற தொடங்கும். ஆகையினால் உத்தியோகம், தொழில், வியாபாரம் இவைகள் எல்லாம் ஏற்பட்ட இடைஞ்சல்கள் எல்லாம் விலகி போய் உங்களுக்கு நல்ல காலகட்டம் பிறந்து கனிந்து வருகின்றது. அதே போல் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அந்த பெண் சம்பந்தப்பட்ட தொடர்புகளும் வலுவடையக்கூடியதாக அது இருக்குது. ஏனென்றால் இந்த சூரியன் செவ்வாயை வந்து குருவின் பார்வையோடும் சனியின் பார்வையோடும் இருக்கின்ற காரணத்தினால இங்கே அந்த கள்ள காதல் என்பதும் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். 4, 9 அதிபதியாகிய சுக்கிரன் தாய் சுகம் கல்விக்கு உள்ள இடமாகவும் வண்டி வாகனங்களுக்குரிய இடமாகவும் உள்ள 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய சுக்கிரனும் 9ஆம் வீடு பாக்கியம் திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி, ஒரு கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி மூல திரிகோணமாகி அவர் புதனோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்றார். ஆரம்ப தேதியில் அந்த தேதி 17/11/2025 மாலை, அதாவது இரவு 6:48 அந்த புதனும் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்ற காரணத்தினால ஒட்டிக்கு ரெட்டிப்பாகன யோகத்தை அவங்க கொடுப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், படித்த பண்புடைய நல்ல உத்தியோகத்தில் நல்ல அதிகாரம் படைத்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தொடர்பு இந்த மாதம் உங்களுக்கு இயல்பாக பரிச்சயமாகி விடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு யோகம் கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு இயல்பாக நல்லபடியாக அமைந்திருக்கின்றது. அந்த பெண்மணியினுடைய தொடர்பு வந்து இறுக பற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். இது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய இணைப்பு நடந்த பின்னதான் தெரியும். எதேச்சியாக அவளுடைய தங்கையையும் நீங்கள் தான், அவள் தங்கையோ அல்லது அக்காவையோ நீங்கள் ஏற்கனவே தொடர்பு கொண்டதாக அதுக்கு பின்ன தெரியும். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இயல்பாக அமைந்து காணப்படுகின்றது. 4 தாய் சுகம் கல்வி ரொம்ப சிறப்பாக விளங்கும். 9ஆம் வீடு வலுத்திருக்கின்ற காரணத்தினால பாக்கியம், நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய பலன்கள், அதாவது 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய புதனும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கிரன் இணைந்து காணப்படுகின்ற காரணத்தினால, இதில் சுக்கிரன் வந்து ஆட்சி மூலத்திரிகோணமாக ஏறி நிற்கின்ற காரணத்தினால சுகபோகத்தில் வந்து இந்த மாதம் நல்ல திளைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது விளங்கும். ஏனென்றால் பெண் சுகம் என்பது அற்புதமானது. அப்படிப்பட்ட சுகபோகத்தை இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. குறிப்பாக இந்த 2 பெண்களில் ஒருத்தி வந்து மீன ராசியாக அமைய பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்டதாக அதிகபட்சம் என்னுடைய கணக்குப்படி மீன ராசியாக அவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பாக இதுக்கு இருக்கும். நிறைய சொத்து பத்துக்களுக்கும் உடையவளாகத்தான் அந்த பெண்மணி அமைவாள். ஆகையினால் இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் மின்னல் வேகத்தில் உயர்ந்து காணக்கூடிய ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதாக அது அமையும். பாக்கியாதிபதியும் புண்ணியாதிபதியும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால கழிந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் ஒன்று திரண்டு வந்தது போல் அந்த பெண்கள் அமைவார்கள். அப்படிப்பட்ட சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. தோப்பனார் வர்க்கம், தாய் வர்க்கத்திலிருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். தூரத்து செய்திகள் தனவரவையும் மன சந்தோஷத்தை உண்டாக்கும். உல்லாசம், சல்லாபம், கேளிக்கை இவைகளெல்லாம் சிறப்பாக விளங்கும். நாட்டியம், நாடகம், சினிமா, சங்கீத துறைகளில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். 5, 8 அதிபதியாகிய புதன் என்ற கிரகம் 9ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஏமாந்து போயிருப்பார். இந்த 17/11/2025 அந்த அதை புரிந்து கொள்வார். தோப்பனார் தன்னுடைய வர்க்கத்தில் ஏமாந்த நிலையை வந்து புரிந்து கொள்வார். இதிலிருந்து அவருடைய உஷாராகி கொள்ளக்கூடிய காலகட்டமாக விளங்கும். அதனால் இனி எல்லா காலங்களிலும் நல்லபடியாக வாழக்கூடிய யோகத்தை பெறக்கூடியதாக அது அமையும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா
அந்த ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளும் உங்களுக்கு பலவிதமான தொல்லைகள் கொடுத்து கொண்டு வந்தார்கள். இந்த மாதத்திலிருந்து 17/11/2025 பிள்ளைகளும் உங்களுக்கு சாதகமாக விளங்கக்கூடிய காலகட்டம். சில பிள்ளைகள் பரிசுகள் வாங்கிட்டு வருவாங்க. நிறைய சில பிள்ளைகளால் உங்களுக்கு உபகாரம் கிடைக்கும். அவங்களுடைய இடத்திற்கே உங்களை அழைச்சிண்டு போய் கௌரவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். ஆக உங்களை குடும்பமும் சரி, வெளி உலக வாழ்க்கையும் சரி, பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் இன்னல்களாக தான் இருக்கும். வெளியில் தான் உங்களுக்கு சுகம் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்திலிருந்து 2 உள்பக்கம் வெளிப்பக்கம், அகமும் புறமும் உங்களுக்கு மனம் குளிர வைக்கக்கூடிய அளவில் சுகபோகத்தில் திளைக்கப் போகின்றீர்கள். ஆக இந்த 8ஆம் வீடும் அவ்வளவாக இந்த இடத்துல வேலை செய்யாது. கெட்ட பேர்களெல்லாம் களை எடுக்கப்பட்டு விடும். யாரெல்லாம் உங்களை கெட்ட பேராக தூத்துனாங்களோ அவங்களெல்லாம் இந்த மாதத்திலிருந்தே உங்களை சரணடையக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சந்திரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கலாம், தப்பில்லை. பொதுவாக சந்திராஷ்டமம் அப்படின்னு நினைப்பீங்க. கும்பராசியை பொறுத்தமட்டில் சந்திராஷ்டமம் வேலை செய்யாது. சந்திராஷ்டமத்தை கடந்து அடுத்த ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் போகும் பொழுது இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரம், அதாவது சித்திரை 3, 4வது பாதங்கள் கொஞ்சம் தொல்லையாக இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 9ஆம் இடத்து சந்திரன் சுவாதியில் சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதே போல் பூரட்டாதியில் பிறந்த கும்பராசிக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொஞ்சம் தொல்லையை கொடுக்கதாக இருக்கும். இப்படித்தான் இருக்குமே தவிர, அதாவது அனுஜென்ம நட்சத்திர நாளிலே சந்திரன் பிரவேசிப்பதால் உங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்து சந்திரன் 6க்கு உடையவனாக போகின்ற காரணத்தினால, அவர் 6க்கு உடையவன் 8ஆம் இடத்துல போயிருந்தால் அன்றைய நாட்களில் தான் சில சமயங்களில் உங்களுக்கு வராத கடன்கள் கூட திரும்ப வசூலாகும். சில பேர்கிட்ட உதவிகள் எதிர்பார்ப்பீங்க, அது வந்திருக்காது. அந்த கரெக்டாக சந்திராஷ்டமத்தில் கொண்டு கொடுப்பாங்க. இது தாராபலம் அமைப்பு, மைத்திரதாரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்த நட்சத்திர நாளில் சில நல்லது நடந்துடும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த கண்ணில் சித்திரையில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது நல்லது நடந்துடும். பூரட்டாதியில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுவாதியில் அவங்க சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது நல்லது நடக்கும். இந்த மாதிரியாக அந்த கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு 6க்குடைய சந்திரன் 8ல் இருக்கும்போது சில நன்மைகளும் நடக்கும். என்ன இதில் சில சமயங்களில் திடீரென்று சளி கவ்விக்கொள்ளும். அதாவது கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, மூக்குச்சளி. இது திடீர்னு பற்றிக்கிடும். அது போல் தன்னாலேயே விளைகிடும். அந்த மாதிரி இருக்கும். சத்துருக்கள், கடன் சத்துரு நோய் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே இருக்கும். நீங்களாக பார்த்து தேடி கொண்டு போய் கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 17/11/2025 அதுவும் கிட்டத்தட்ட பிற்பகல் 3:15 மணிலிருந்து நல்ல நேரம் தொடங்குது. சில இடங்களில் கடன் எதிர்பார்த்திருப்பீங்க, தொழில் வியாபாரத்திற்காக இழுபறியாக இருந்திருக்கும். இந்த நேரத்தில் கண்டிப்பாக கொண்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா வர சொல்லி சைன் பண்ணி ஒப்பந்தங்கள் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு வெற்றியாக இருக்கும். இதிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய காலகட்டமாக விளங்கும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கேது இருக்கிறதுனால கணவன் மனைவி அப்பப்போ கருபுருன்னு தான் இருந்துக்கிட்டு வருது. இருப்பினும் இப்போ 7ஆம் இடத்துக்குரியவன் 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். 10ஆம் இடத்துக்கு போனதுனால இப்போ வீட்டுக்குள்ளேயும் சில சமயங்களில் கொஞ்சம் சண்டைகள் குறையுது. வெளியில் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல வரவேற்பு, மதிப்பு, மரியாதை கொடுத்து கிடைக்க பெற்று கொண்டிருக்கிறது. 7க்குரிய சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பல பெண்கள் தொடர்பு இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த தொடர்புகள் மேலும் மேலும் வலுவடையக்கூடியதாக அமைய இருக்கக்கூடியதாக இருக்குது. என்னன்னு சொன்னால், இவங்க 2 பேருக்கும் திரிகோணத்தில் தான் குரு உச்சம் பெற்று காணப்படுகின்றார். அடுத்து இவர் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்ப மீண்டும் கடகத்துக்கு தான் வரப்போகிறார். ஆகையினால் இந்த தொடர்புகள் இந்த மாதத்தில் 17/11/2025 கிடைக்கப்பெறக்கூடிய பெண் நட்புகளெல்லாம் நிலையான நட்புகளாக சேர்ந்துடும். அதே போல் சில பேர் மனைவி இருக்கிறச்சே இன்னொருத்திக்கும் தாலி கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக வருது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவளாக ஒரு பெண்மணி ரொம்ப உங்களை ஃபாலோ பண்ண தொடங்கிறதா. இருப்பினும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஆக 7க்கு உரியவன் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பல பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு உங்களை காதலிக்கக்கூடிய கட்டமாக இந்த மாதம் அமையவிருக்கின்றது. நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஆக மற்றபடி இந்த மாதத்தில் உங்களுக்கு பல வகையிலே
மொத்தத்தில் என்னை பொறுத்த மட்டும் தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், உத்தியோகத்துக்கு உண்டான நல்ல வரவேற்பு, இவைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே போல் கனிந்த பெண்களுடைய தொடர்பு உங்களுக்கு இயற்கையாக நட்பாக மலர்கின்றது. ஒரு அழகி உங்களை தழுவக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குது. ஆகையினால் இதுவே உங்களுக்கு பேரின்பமாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனுஷன்னு பிறந்தா இப்படியெல்லாம் கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு மற்றவர்கள் வியந்து உங்கள் மீது சில பேர் பொறாமையாலும் சில பேர் கரிசனத்தினாலும் சொல்லக்கூடிய ஒரு வாய் சொல்ல உங்கள் காதார கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. ஆகையினால் இது மட்டுமல்ல, இதிலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து இனி படிப்படியாக உயரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே பட்ட பாடுகளெல்லாம் இதோடு நிறைவடைந்து நல்ல காலம் இனிதாக பிறந்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.